மார்னிங் 4:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு கோபி ஃப்ரைட் ரைஸை கொஞ்சமாக மாடிஃபை பண்ணிவிட்டு ப்ரக்கோலி ஃப்ரைட் ரைஸாக ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாஸ் ஆட் பண்ணாதனால 2 பெரிய தக்காளி, 10 பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 2-3 பச்சை மிளகாய் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ காலிஃப்ளவர் இல்லைன்னா ப்ரக்கோலி கூட இந்த பேஸ்ட்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் அளவுக்கு மைதா, ஒரு 1/4 கப் அளவுக்கு சோள மாவு, தேவையான அளவு உப்பு, வரமிளகாய்த்தூள், கொஞ்சமாக தண்ணி தெளித்து மேரினேட் பண்ணிவிட்டு எண்ணெயிலையும் பொடிச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தக்காளி பேஸ்ட், 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 3, இப்போ தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா பொன்னி ரைஸ் கூட நீங்கள் வடித்து எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ப்ரக்கோலி ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள்.